ரோமர் 5:12. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது. மரணம் பிரவேசித்தது. மரணத்தை கடவுள் உண்டாக்கல. சாபத்தை, எல்லா வியாதிய இன்னைக்கு நீங்க பார்க்குறீங்கல்ல உலகத்துல, இது எதுவுமே கடவுள் உண்டாக்குனது இல்லை, மனிதனை தெரிந்து கொண்டதனுடைய விளைவு. கடவுள் உங்களை அந்த அளவுக்கு உங்களை மதிக்கிறாரு. இப்ப இங்க இருக்கலாமா இருக்கலாம், போலாமா போலாம். உங்க சுய சித்தத்தை தான் கொண்டு வந்து தேவ சித்தத்திற்கு தாழ்த்தி இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. இதைத்தான் ஆண்டவர் எல்லா இடத்துலையும் எதிர்பார்க்கிறாரு. பாவத்தினாலே மரணம் இந்த உலகத்திலே பிரவேசித்தது. கடவுள் அனுப்பல. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நடக்கிற தீமைக்கெல்லாம் கடவுளை குறை சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால தான் இதை வாசிக்கணும். கடவுளை குறித்த அறிவு இல்லாமல் நம்ம பேசக்கூடாது. என்னை உண்டாக்கின தேவன் நல்லவராக இருக்கிறார். ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. இப்போ வேற யாரும் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை என் வாயை வச்சே நிர்ணயிச்சிடலாம். நான் என்ன பேசுகிறேன், எதுக்கு நேரம் என் பிள்ளைகளை நடத்த நான் பிரயாசப்படுறேன், அதுதான் அதனுடைய எதிர்காலம். அப்போ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாது இருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. ஆனால் இருந்தது. நியாயப்பிரமாணம் ஒன்று வரல அப்படின்னா அது எண்ணாமலே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். பாவம் இவ்வளோ கொடூரமானதுன்றது தெரியல. நியாயப்பிரமாணம் வந்ததுக்கு அப்புறம் தான் பொய் சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாகன்னு ஒன்று வர வரத்தான் அதெல்லாம் செய்யும் பொழுது உள்ளுக்குள்ள மனசாட்சி குற்றப்படுது. அப்பத்தான் பாவம் உண்டு என்கிற மனசாட்சியே வெளியில் வருது. அதுக்கு முன்னால் பொய்ய சொல்லிட்டு சர்வசாதாரணமாக போனது. நியாயப்பிரமாணம் வந்து மனிதா நீ பாவம், பாவத்துக்குள்ளத நீ இருக்கிற, உனக்கு ஒரு ரட்சகர் வேணும்னு சொல்றதுக்குத்தான் இந்த நியாயப்பிரமாணம் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டது. நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனை பூர்ணப்படுத்துறதுக்காக அனுப்பப்படலை. கிறிஸ்து தான் மனிதனை பூர்ணப்படுத்துகிறவர். அவருடைய கிருபை தான் மனிதனை பூர்ணப்படுத்துகிறது. அவருடைய பாவ மன்னிப்பு தான் மனிதனை பூர்ணப்படுத்துகிறது. அப்படி இருந்தோம். 14வது வசனம், மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளம். எப்படி முன் அடையாளம்? ஆதாம் உன்னை இயக்கிட்டான், அது இந்த உலகத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. பின் வந்தவருக்கு முன் அடையாளம். அப்போ அந்த பிரமாணம் வேலை செய்யுமானால் இப்போ பின்னாடி ஒருத்தர் வர்றார், கடைசி ஆதாம். யாரு? இயேசு வந்து இவர் ஒரு பிரமாணத்தை இப்போ இயக்குறார். இவருக்குள்ளே இருந்து பிறக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் எப்படி ஆதாமுக்கு பிள்ளையாய் பிறந்ததுனால் வந்த விளைவு எல்லா பிள்ளைகளையும் ஆண்டு கொண்டதோ, இப்போ இந்த கிறிஸ்துவ ஒரு பிரமாணத்தை இயக்கி அவருக்குள்ள இருந்து வர்ற பிள்ளைகளுக்குள்ள அந்த பிரமாணம் இப்போ வேலை செய்ய ஆரம்பிக்குது. முன் அடையாளமானால் அது நடக்குமானால் பாவம் செய்யாதவர்களையும் அந்த பிரமாணம் ஆளுகை செய்ய முடியுமானால் இது சாத்தியம். அப்படின்னா நான் நீதியே செய்யலை, ஏசு அளவுக்கு நான் பரிசுத்தமாக வாழலை, ஏசு அளவுக்கு நான் பிதாவுக்கு நான் கீழ்ப்படியலை, ஆனால் அவருடைய கீழ்ப்படிதல் என்னை ஆண்டு கொள்ளுகிறது. அதனால தான் கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு நம்ம சொந்தக்காரர்களாக மாறுறோம். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. மரணத்தினுடைய வல்லமை ஜீவனுக்கு ஒப்பானது அல்ல. பக்கத்தில் கூட நிற்க முடியாது. இன்னைக்கு பாவம், பாவத்தினால் வந்த விளைவுகள் இன்னைக்கு உலகம் தாங்க முடியல. பாருங்க, இந்த உலகத்தை சுற்றி சுற்றி பார்த்தா இதை உண்டாக்குன கடவுள் ஏன் இவ்வளோ கொடூரமானவர்? மனுஷன் அவனே கேள்வி கேட்டுக்கிறான். ஒரு சுனாமி வர விடுறதில்ல. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். ஆனால் அதுக்கான பதில் தெரியாது. அறியாமையினால என்ன பண்ணுறான்? பார்க்கும் பொழுதெல்லாம் குழந்தைகளுடைய மரணத்தை பார்க்குறான். சுனாமி வந்து வாரி சுருட்டுது, ஒரு வெள்ளம் வந்து வாழ்க்கையை நிலகுலைய பண்ணுது. கடவுள் என்னதான் பண்ணுறாரோ தெரியல. கடவுள் ஏன் தான் இதெல்லாம் அனுமதிக்கிறாரோ தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, பாவத்தினுடைய விளைவு இவ்வளோ மோசமாக இருக்குமானால் ஜீவனுடைய விளைவு இதை விட படுமோசமானது. மோசம் அப்படிங்கிறது அது ஆசீர்வாதத்துக்குள்ள உங்களை கொண்டு போய் தள்ளியே தீரும். உங்க வாழ்நாள் முழுதும் 1000 தலைமுறைக்கும் இரக்கம் பாராட்டத்தை அந்த ஜீவன் உள்ள கொண்டு வருது. பாருங்க, அந்த கிருபை உள்ள கொண்டு வருது. ஒரு பாவத்துக்கு மரணத்துக்கு இவ்வளவு வல்லமை இருக்குமானால் தேவனுடைய ஜீவன் எப்படி எனில், ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. பாவம்
இந்த பூமியில் பெருகினதை பார்க்கலாம். தேவனுடைய கிருபை அதிகமாக. அதனால தான் ஒரு பாவத்தில் இருக்கிற மனுஷன் கூட பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவன் மேலே ஒரு கிருபை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. நம்பிக்கை இல்லையா பிள்ளைகளை குறித்து, புருஷர்களை குறித்து, வீட்டில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை குறித்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளை மேலே என் கிருபை அதிகமாய் அவனை இழுத்து நாசம் பண்ணிக்கிட்டு அவனை சீர்குலைய பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பாவத்தினுடைய வல்லமையை பார்க்கலாம். அவனை தூக்குகிற, அவனை மீட்டெடுக்கக்கூடிய வல்லமையான என் கிருபை அவன் மேலே அதிகமாக பெருகிட்டு இருக்கு. தைரியமாக இரு, விசுவாசி. தொடர்ந்து வாயை இன்ஜினில் மட்டும் ஆஃப் பண்ணிடாத, வாயை தொடர்ந்து ரட்சிப்புக்காக பேசிக்கிட்டே இரு, அறிக்கை பண்ணிக்கிட்டே இரு. சொல்றாரு 16, மேலும் ஒருவன் பாவம் செய்ததுண்டானால் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்து நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாயிருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. ஆதாம் ஒரு பாவம் தான் பண்ணான். ஆனால் அந்த பாவம் போட்ட குட்டி இன்னைக்கு பல பாவங்களை பண்ண வச்சிருச்சு. விபச்சாரம், வேசித்தனம், கொலை, பிசாசனுடைய மொத்த சுரூபமாகவே இன்னைக்கு மனுஷன் மாறி போன, தேவ சாயலாய் படைக்கப்பட்ட மனுஷன். அப்போ ஒரே ஒரு குற்றத்தின் நிமித்தமாக இந்த உலகம் இவ்வளோ பாதிக்கப்படுமானால் தேவ கிருபை அந்த ஒரு பாவத்தினால் வந்து அநேக அது போட்ட குட்டி எல்லாவற்றையுமே சுத்தமாக அழிச்சு எடுக்கக்கூடிய வல்லமை தேவனுடைய கிருபைக்கு இருக்குது. அதனால தான் ஆண்டவரே உங்களுடைய கிருபையை நான் சார்ந்து வாழ்கிறேன். என் ஜபம்ல என்னுடைய தான தர்ம காரியங்கள் கிடையாது. உங்களுடைய கிருபைக்கு பக்கத்தில் நான் பண்ணுற எதுவுமே ஒப்புல்ல. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே இந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அதிக நிச்சயம். ஆதாமுக்கு பிள்ளையா பிறந்த சாவது எவ்வளவு நிச்சயமோ, இயேசுவுக்கு பிள்ளையாய் பிறந்த இந்த பூமியில் அந்த சாவை, இந்த மரணத்தினுடைய வல்லமைகளை ஆளுகை செய்வது அதிக நிச்சயம். அதிக நிச்சயம். அப்ப ஆவிக்குரிய பிரமாணம் இப்படித்தான் வேலை செய்யுது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி என்னை நடத்தும், எனக்குள்ள இருந்து வேலை செய்கிற அந்த பிரமாணம். அப்ப இன்னைக்கு பாவம் செய்த ஒரு டேமேஜை விட கிருபை நீதி அதிகமா இருக்குது. உங்களை டேமேஜ் பண்ணியிருக்கு. பாவம் உடைக்கப்பட்டிருக்கிறது, சாபம் உடைக்கப்பட்டிருக்கிறது. பிசாசினுடைய வல்லமையிலிருந்து இன்னைக்கு தேவன் உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். இந்த கிருபை, இந்த தேவ நீதினால நீங்கள் ஆளுகை செய்யப்படுறவங்களா இருக்கிறீங்க. அப்ப பாவம் மனிதனை ஆண்டு கொண்டு அடிமை ஆக்கினது. இயேசு கிறிஸ்து மூலமாக நித்திய ஜீவன் உள்ளே வரும் பொழுது அடிமையாகிய நம்மை இன்னைக்கு அது ஆளுகை செய்கிறவர்களாக மாற்றியிருக்கு. மிந்தி நான் அடிமையா இருந்தேன், இப்ப நான் ஆளுகை செய்கிறவனாக, பாவத்தை பார்த்து பேச, வியாதியை பார்த்து பேசுகிறவனாக, என் வாழ்க்கையினுடைய எல்லா பொல்லாத பிரச்சனைகளை பார்த்து பேசுகிறவனாக என்னை ஆளுகை செய்கிறவனாக அது மாற்றியிருக்கிறது. அப்ப இன்னைக்கு பாவம் நாசப்படுத்தினதை பார்க்கலாம், ஜீவன் அதிகமான ஆசீர்வாதங்களை அந்த இடத்துல கொண்டு வந்திருக்கு. அதனால தான் பாவம் பெருகின இடத்திலே கிருபை பெருகி இருக்கிறதே. ஒன்று, நான் ஆளப்படணும் அல்லது நான் ஆளுகை செய்யணும். இந்த ரெண்டு பிரமாணத்தில் ஏதோ ஒரு இடத்துல நான் நிற்கிறேன். ஆளப்படணும் அப்படின்னா பாவம் மரணம் என்கிற பிரமாணம் என்னிலே ஆளுகை செய்கிறது. நான் நினச்ச காரியத்தை என்னால் செய்ய முடியாது. நான் விரும்பின வாழ்க்கை என்னால் வாழ முடியாது. உட்காந்து அதை அப்படியே யோசிச்சு அவனை போல இருக்கலாமே, இவனை போல இருக்கலாமே, இந்த குடும்பத்தை போல குடும்பம் நடத்தலாமே, இந்த பிள்ளையை போல நம்மளும் பிள்ளையை வளர்த்துருக்கலாமேன்னு உட்காந்து அப்படியே நொந்து வாழணும். ஆளுகை செய்யப்படுறது. இன்னொன்று, நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கிறது. ஆளுகை செய்கிறவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, கிறிஸ்துவினுடைய இந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்திலேருந்து வேலை செய்கிறவங்க. அப்போ இந்த பிரமாணத்தை இயக்க தெரியணும். எப்படி இயக்கிறது? வாயை திறந்து பேசுங்க. ஆவிக்குரிய மண்டலம் அதில் தான் வேலை செய்யுது. உங்கள் என்ஜின் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகணும். ஃப்ளைட்டு பறக்கிறது போல தான் இயந்திரங்களை வந்து பொறுத்துறாங்க. ஆண்டவர் இன்னைக்கு கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு இன்னைக்கு சதையான இருதயத்தை கொண்டு வந்து பொருத்திட்டாரு. உங்களையே இன்னைக்கு பரிசுத்த ஜாதியாக இன்னைக்கு உங்களை வச்சாச்சு. இப்போ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. என்ன சொல்கிறீங்களோ சொன்னபடி உனக்கு ஆகுன்ற வேற எல்லாமே சொன்னதுக்கு அப்புறமும் கூட நான் போய் பழைய வாழ்க்கை தான் நான் வாழ்வேன் அப்படின்னா உங்கள் எதிர்காலத்தை யாராலையும் மாற்ற முடியாது. நீங்கள் தான் தெரிந்து கொள்ளணும். இவ்வளவு தெளிவாக சொன்னதுக்கு அப்புறமும் கூட நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன், நான் இப்படி நான் பேசி பழகிட்டேன், அதனால வேற ஏதாவது ஒன்று சொல்லுங்க,
நான் இப்படி பேசியே பழகிட்டேன், அதை என்னால் இன்னமே மாற்ற முடியாது. மாற்றித்தான் ஆகணும். நல்லா வாழணும்னா வாயை மாற்றுங்க. சிலர் பார்த்தீங்கன்னா வாடகைக்கெல்லாம் வாய் வாங்கி பேசுவாங்க தெரியுங்களா? எனக்காக நீ வந்து பேச மாட்டியா? இவ்வளவுதான் நம்ம பழக்கமா? சும்மா இருக்கிற ஆளையும் கொண்டு வந்து சண்டைக்கு வம்புக்கு வாடகைக்கு வாய் வந்தெல்லாம் பேசுறது. அந்த வாடகை வாய் வந்து நீ எப்படி அது பாருங்க, இப்ப அது குடும்பம் போய் கடைசியில் ஏன் பொண்டாட்டி ஏன் பேசுறேன்னு அடுத்து இன்னொரு வாடகை வாய் வரும். எங்க அம்மாவை ஏன் இப்படி பேசுறேன்னு அது கொசுறு மாதிரி. எவ்வளவு பாதிப்பு உண்டு பண்றவங்களா இருக்கிறோம்ல. வாடகைக்கு வாய் வச்சு பேசுறதெல்லாம் வேண்டாம். அவங்க சொந்த வாயாலேயே அந்த காரியம் என்னவாய் மாறணும். ஆண்டவரை நான் மன்னிக்கிறேன், எனக்கு விரோதமாய் பேசுறவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். வாய் அதுலேயே முடிச்சிடலாம். வாடகை வாயெல்லாம் வாங்காதீங்க, திருப்பி கொடுக்க வேண்டியிருக்கும். எப்படி அன்னைக்கு மட்டும் நான் வந்தேன், இன்னைக்கு எனக்கு ஒரு நீ வரமாட்டியா? நம்ம ரொம்ப உண்மையாக வேற இருப்போமா? வாங்கினதை எப்பயும் நம்ம திருப்பி கொடுக்கணும். இப்படித்தான் போய் எங்கேயாவது போய் மாட்டிக்கிறோம். அது ஒரு பிரமாணம், விளையாடாதீங்க. அதனோட பாவம் மரணத்தோடு கூட விளையாடக்கூடாது. அது ஒரு பிரமாணம். புவி ஈர்ப்பிசையோடு கூட விளையாடுறதில்ல. இல்லை, கிறிஸ்துவின் ஜீவ பிரமாணத்தை அனுதினமும் இயக்க பழகுங்க. அப்ப இந்த இயற்கை உலகத்தால் தான் நாம் காண்கிற எல்லாவற்றுக்கும் பின்பாக ஒரு ஆவிக்குரிய சக்தி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப ஆவிக்குரிய உலகம் என்ன சொல்லுதோ அதுதான் இயற்கை செய்யுது. இன்னைக்கு நீங்க பார்க்கிற இந்த உலகம் ஆவிக்குரிய உலகம். அந்த உலகத்தால தான் காண்கிற அந்த உலகம் இயங்கிக் கொண்டே இருக்குது. தெரியணும் பாருங்க, இந்த பிரமாணம் என்னன்னே தெரியல அப்படின்னா நான் ஏன் பேசணும், நான் ஏன் இப்படி இருக்கணும்னு சொல்லி நம்மளை நாமளே பார்த்தீங்கன்னா அறியாமலே வாழ்ந்துகிட்டு இருப்போம். இந்த உலகம் இப்படித்தான் இயங்குதுன்னா அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அந்த உலகம் எப்படி இயங்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இயக்கணும். அப்போ உங்க வாயினுடைய விசுவாச வார்த்தைகள் இந்த உலகத்தில் ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த பாவம் மரணம்ங்கிற அந்த பிரமாணத்தை உங்கள் விசுவாச வார்த்தை ஆளுகை செய்கிறதா இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்க, இந்த உலகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பாவம் மரணங்கிற பிரமாணம் உங்களை சுற்றி எல்லா இடத்துல இயங்குது. அதனால தான் பாருங்க, நீங்கள் நல்லது செய்வீங்க, உங்களை கெட்டவனா பார்ப்பான். இல்லை, அந்த அனுபவம்லாம் இருக்குல்ல. நல்லதுக்கு தான் ஒரு காரியம் செஞ்சுருப்போம், ஆனால் வீட்டில் வந்து சேர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் ஏன் அப்படி சொன்னீங்க, என்ன சொன்னேன்? நம்ம சரியான வார்த்தைகளை சொல்லி அவன் நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு வந்தது தப்பா முடியும். ஏன்னா பாவம் மரணம்ங்கிற பிரமாணம் வேலை செய்யுது. அது என்னை தாக்க கூடாதபடி இப்போ நான் அதை விசுவாச வார்த்தைகளை வச்சு பேசும்போது பாவம் மரணங்கிற பிரமாணத்தை என் காலுக்கு கீழே கொண்டு வந்துடுறேன். எப்படி ஒரு புவி ஈர்ப்பு விசைய உந்து சக்தி உந்து விசை இயக்கி ஆளுகை செய்யுது. ஆனால் புவி ஈர்ப்பு விசை இழுத்துக்கிட்டே இருக்குது. இழுக்கிற வல்லமையை பார்க்கலாம், தூக்குகிற வல்லமை அதிகமாக இருக்குது. அதிகமாக செலுத்தணும் இங்கே உள்ள. அப்போ உங்களை அன்றாடம் போட்டு இழுக்கிற இந்த தீய உலகத்தில் பொல்லாப்பும் சூதும் எல்லாம் நஷ்டங்கள் நிறைஞ்ச உலகத்தில் உங்களை தூக்குறதுக்கு உண்டான வார்த்தைகள் தான் இந்த தேவனுடைய வார்த்தை. அதனால தான் இது சாதாரண வார்த்தை இல்லை. நான் என் வார்த்தை அனுப்பின காரியமாய் வாய்க்கும், அது வெறுமையாய் திரும்பாது. உங்கள் கடனை பார்த்து என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? அது தரித்திரத்தை பார்த்து, வியாதியை பார்த்து என்ன நான் பேசிட்டு இருக்கிறேன்? தூக்குற அளவுக்கு பேசுறது. அப்போ உங்கள் வாயினுடைய இந்த விசுவாச வார்த்தைகள் ஏற்கனவே இந்த பூமியில் வேலை செய்கிற பாவ பிரமாணத்தை ஆளுகை செய்யுது. நீங்கள் வாயை திறந்து சொல்லும் போது தான் உங்கள் பிள்ளையை குறித்து என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க? என் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள், அவருடைய சமாதானம். ஆனால் இப்போ சொல்லும் பொழுது பிள்ளையை வச்சு ஒரு சமாதானம் இருக்காது. அந்த நேரத்தில் தான் இந்த சக்தியை ஆப்ரேட் பண்ணுறீங்க. ஆப்ரேட் பண்ணும் பொழுது தான் இந்த சக்தி அந்த சக்தியை போய் வேலை செய்யுது, கீழ்ப்படுத்துது. அதனுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் திறக்க ஆரம்பிக்குது, புத்தி தெளிய ஆரம்பிக்குது. நான் ஏன் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன்? இயற்கை பிரமாணம் பிள்ளைகளுக்காக வார்த்தையின் வடிவில் இங்கே இயக்கப்படுது. அதனால தான் ஆண்டவர்கிட்ட வந்து ஒருத்தன் சொல்கிறான், ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன். ஏன் அவனே சொல்லியிருக்க கூடாதா? ஏன் அவனா சொல்லலை? இவ்வளோ தூரத்துக்கு வார்த்தை குறித்து அறிவு இருந்த ஒரு மனுஷன். நான் பாவம் மரணங்கிற பிரமாணத்துக்குள்ளே இருக்கிறேன், நீர் ஃப்ளைட்டில் இருக்கிறீர். நீர் ஜீவ பிரமாணத்திலேருந்து நீர் எதை சொன்னாலும் அது இங்கே நடக்கும். தெளிவு. அதனால தான் இயேசு அங்கே ஆச்சரியப்பட்டு போனார்.
ஆவிக்குரிய உலகத்தை குறிச்சதானே இவ்வளவு பெரிய அறிவா? இஸ்ரவேலருக்குள்ளரும் இப்படிப்பட்ட அறிவு இல்லையப்பா. வார்த்தையை வச்சிருக்கிறவனுக்குள்ளேயே இவ்வளவு அறிவு இல்லையே. அனுதினம் இந்த இயேசு ஆச்சரியப்படுத்துங்க. எப்படி? இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறது மூலமா. ஒரு தீமை நடக்குதா, அதை தீமையாவே பார்க்காதீங்க. ஜென்ம சுபாவத்திலே இதை பார்க்காதீங்க. தேவனுடைய வார்த்தையிலிருந்து அதை பாருங்க. கடவுளை, உம்முடைய பார்வை எனக்கு வரட்டும், உம்முடைய கண் கொண்டு நான் அந்த பிரச்சனையை நான் பார்க்கணும், இந்த ஆளை பார்க்கணும், இந்த சூழ்நிலையை நான் பார்க்கணும். அப்போ உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய நஷ்டம், தோல்வி, போராட்டங்கள், பிரச்சனைகள் என்னவா இருந்தாலும் உங்களை இழுத்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் இங்கே இருந்தே உங்களால் வெற்றிகரமாக வாழ முடியும். இப்போ யாராவது பரலோகத்துக்கு போய் விரும்புறீங்களா? நல்ல வாழ்க்கை வாழ ஜெபம் பண்ணி அனுப்பி வச்சிடலாம். ஏன்? நல்ல வாழ்க்கை இங்கே கிடையவே இல்லை, நல்ல வாழ்க்கை இங்கே வாழவே முடியாதுன்னு சொல்லி நம்புறதுனால தான் பரலோகத்தை ரொம்ப விரும்புகிறோம். ஏன்? பூமி பிசாசு கையில் இருக்குது, பூமி உலகத்தின் அதிபதி கையில் இருக்கு, பிசாசு கையில் இருக்குதுன்னே நம்பிட்டோம் ரொம்ப நாளா. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமியில நஷ்டங்களும் பொல்லாப்பும் சூதும் எல்லாம் வேதனை வள்ளிகள் நிறைஞ்சிருக்கிற இந்த உலகத்துல உன்னால வெற்றிகரமாய் வாழக்கூடிய ஒரு பிரமாணத்தை நான் ஏக்கி வச்சுட்டேன். எப்படி ஒரு பாவம் செய்த போது பிரமாணம் பூமியில பிரவேசித்ததோ, இயேசு இந்த பூமியில வந்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்த போது கிறிஸ்துவினுடைய ஆவியின் பிரமாணம் வேலை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. அப்ப இந்த பிரமாணத்தை நான் ஏக்க தெரியணும், அதுக்குத்தான் நாம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த பூமியில என்னால வெற்றியாய் வாழ முடியும். எப்படி? தேவனுடைய வார்த்தையை வச்சு இந்த ஆவிக்குரிய பிரமாணத்தை ஏக்க 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 என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் என்னை ஒன்றும், பிரமாணத்தை ஏற்கிறோம். அவனுக்கு நடக்கும், எனக்கு வேற ஒன்று தான் நடக்கும். எனக்கு நல்லது மாத்திரம் தான் நடக்கும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரம் என்னை நிச்சயமாகவே தொடரும். அப்ப பாவ பிரமாணத்தை காட்டில நம் மூலம் கிரியை செய்யக்கூடிய ஆவியின் பிரமாணம் பெரிது. அப்ப இது எப்படி வேலை செய்யுது? நம்மளுடைய விசுவாச வார்த்தை தான் இந்த பிரமாணத்தை அன்றாடம் இயக்குகிறது. இதுதான் இன்ஜின். அதனாலதான் பிசாசு பார்த்தீங்கன்னா இந்த ரகசியம் தெரிஞ்சதுனால ஜனங்களுடைய நாக்க நரக அக்கினியினால் கொளுத்தி விட்டுறான். அதரியப்படுத்துறது என்ன? இந்தியாவுடைய பொருளாதார நிலை அப்படி போயிட்டு இருக்குது. இனிமே உங்களால வாழ முடியுமான நம்ம பேரப்பிள்ளைகளை குறித்து கவலை இப்பயே வர ஆரம்பிச்சிடும். மக்கா, என்னையோட சேர்ந்து நீங்களும் வந்துருங்க, உங்களெல்லாம் தனியாக விட்டு இந்த பாவம் உலகத்தில் உங்களெல்லாம் நான் எப்படி விட்டுட்டு போவேன்? பிள்ளைகளுக்கு பிரமாணத்தை ஏக்க கற்றுக் கொடுத்துட்டு போங்க, சூப்பராக வருவான். தோல்வி நிறைஞ்ச இந்த உலகத்தில் அவன் மாத்திரம் தனியாக போய்கிட்டு இருப்பான். காரணம் என்னென்னா, எங்கள் தாத்தா பாட்டி எங்களுக்கு நல்ல விசுவாச வார்த்தையை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அப்போ இயேசு சபையினுடைய தலையாய் இருக்கிறார். உயிர்த்தெழுதல் உன்னதத்தில் இருக்கிறது, அதிகாரம் எல்லாம் அவருக்குரியதாக இருக்கிறது. இப்போ இந்த தலைக்கு என்னெல்லாம் சொந்தமோ அது அத்தனையும் சரீரத்துக்கு சொந்தமாக இருக்கிறது இல்லையா? சபை கிறிஸ்துனுடைய சரீரமாக இருக்குது. இப்போ ஓட்டு கேட்டு பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் பெரிய பெரிய ஆட்கள்லாம் வர்றாங்க இல்லையா? ஏன் அவங்க அவ்வளோ சேஃபான இடத்துல நின்று இது பண்ணுறாங்க? வர்ற யாரோ ஒரு அமைச்சரை போய், என்ன அமைச்சரே ரொம்ப நாள் இந்த பக்கம் ஆளை காணான்னு தோளில் கை போட்டுருங்க பார்ப்போம், ரொம்ப நாள் ஆளையே பார்க்க முடியல அப்படின்னு பக்கத்துலேயே விட மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு அவ்வளோ பெரிய பாதுகாப்பு, அவர் விஐபி, அவ்வளோ லேசில் யாரும் போய் தொட முடியாது. அதனால தான் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்ற உணர்வு, சபையோடு கூட இருக்கிறேன் அப்படின்னா கிறிஸ்து தலையாக இருக்கிறார். அந்த தலைக்குள்ள சரீரத்தில் அவர் அவயமாய் சுண்டு விரலாவது நான் இருக்கிறேன். அப்போ இன்னைக்கு இதுக்கு ஒரு பாதிப்பு அப்படின்னா அது கிறிஸ்துவுக்கு பாதிப்பு. சவுளே சவுளே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா இல்லையா? நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நான். ஒருத்தன் சபையை டச் பண்ணுறான் அப்படின்னா ஆண்டவர் வந்து பேசுகிறாராம். அப்போ என்ன அர்த்தம்? அவர் தலையாக இருக்கிறார், அவருக்கு சொந்தமானது எல்லாமே நமக்குரியதாக இருக்கிறது. இன்னைக்கு அவர் உயிர்த்தெழுந்து இன்னைக்கு அவர் எங்கே உட்கார்ந்துருக்கிறார்? பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்துருக்கிறார். இப்போ உங்களை எங்கே உட்கார வச்சிருக்கிறார்? பிதாவினுடைய இடது பார்சத்தில், வலது பார்சத்தில். இயேசு எங்கே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறாரோ அதே இடத்துல தான் இன்னைக்கு நீங்களும் நானும் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் உங்களுடைய லெவல் என்னன்னு புரியணும். இந்த இயேசு அறியறதுக்கு முன்னால் நீங்கள் பாவியாக இருக்கலாம்,
ஒன்றுத்துக்கும் ஆகாத பிரயோஜனம் இல்லாத ஆளாக இருக்கலாம். என்னைக்கு இந்த இயேசு சொந்த ரட்சகர் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு உங்களுடைய ஸ்தானம் தேவனுடைய வலது பார்சம் முக்கியமான இடத்துல உங்களை வச்சிருக்கிறாரு. அப்போ நீங்கள் வாயை திறந்து பேசுகிற ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னா, உங்களை ராஜா வாக்கிட்டார்னா வாய் ரொம்ப கவனமாக இருக்கட்டும். சுவிசேஷத்தில் இயேசு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட தோல்வியை குறித்து அவர் பேசினதே இல்லை. தலை என்ன செய்யுதோ அதை தான் நீங்களும் செய்யணும். என்னை விசுவாசிக்கிற நான் செஞ்சதையும் செய்வான், பெரிய காரியங்களை செய்வான். எனக்கு 33 வயசு தான் எனக்கு கிடச்சிச்சு. உனக்கு நீ எத்தனை ஆயுசுனாலும் இந்த பூமியில் வாழ்ந்து நான் செஞ்சதை விட பெரிய காரியங்களை உன்னால் செய்ய முடியும். தீர்மானத்தை எடுக்கணும் பாருங்க. அப்போ அவர் பேசுறதையே நாமளும் பேசணும். அவர் அப்படி இருக்கிறதுனால தான் அவரை கண்டு எல்லாம் நடுங்கின. இன்னைக்கு உங்களை கண்டும் எல்லாம் நடுங்கும். இந்த உலகத்தில் இருக்கிற தீய சக்திகள் உங்களை கண்டு பயப்படணும். வியாதி வர்றதுக்கே பயப்படணும். தரித்திரம் இந்த பக்கம் வர்றதுக்கே பயப்படணும். எதுவும் எந்த பிரமாணமும் தானாக நடக்காது. பாவ பிரமாணத்தை ஏற்க பிசாசு உங்க நாவை பற்ற வைக்கிறான். இயேசுவும் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கிறார். உங்க நாவில் தன்னுடைய அக்கினியை உள்ள போட வர்றாரு. தேவனுடைய வார்த்தைகளை போட்டு 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 பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் உங்கள் வீடுகளில் உங்களுடைய சுற்றி உள்ள ஜனங்கள் வாழ்க்கையில் தேவன் நன்மை செய்யும்படி சரியான வார்த்தைகளை பேசும்படி வாயை திறந்து சொல்ல முடியுதா? என் தேசத்தை இயேசுவின் நாமத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன், என் குடும்பத்தை, என் மனைவி, என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். வாய் வருதா? இதுவரைக்கும் வந்திருக்காது. இயக்குங்க, பிரமாணத்தை இயக்குங்க, அது இயங்கும். ஃப்ளைட்டு முதல்ல பறக்கட்டும், அதுக்கப்புறம் நான் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு யாராவது சொல்லுவாங்களா? இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணால் தான் அது பறக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் வரணும்னா இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுங்க. வாயை திறந்து சரியான வார்த்தைகளுக்காக மாத்திரம் வாயை திறக்க பழகுங்க. பெரிய சக்தி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சக்திகளை பார்க்கணும். பெரிய சக்தி நம்மள்கிட்ட இருக்குது. அன்றாட நாம் அதை இயக்க பழகணும். ஜீவ பிரமாணம் இயங்கிறதுக்கு உங்களுடைய வாய் அவசியம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வார்த்தைகள் தான் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்ததாக இருக்குது. நீங்கள் விரும்பாத ஒரு சூழ்நிலை ஒரு மாதிரி கசகசன்னு இருக்குது, வாழ்க்கை விரும்புகிற மாதிரி இல்லை, ஏதோ ஒன்று சம்திங் ஏதோ ஒன்று தப்பாக நடக்க போகுது, அந்த சூழ்நிலையை மாற்றக்கூடிய சக்தி உங்கள் வாயில் இருக்குது. இயக்க பழகிறது நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட. அப்போ வார்த்தை ஆவிக்குரிய சக்தியாக இருக்குது. உலகம் அதனால தான் உண்டாக்கப்பட்டது. இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்குற எல்லாமே வார்த்தையினால் தான் உண்டாக்கப்பட்டது. அப்போ இந்த வார்த்தைகள் விசுவாசத்தை சுமந்து செல்லக்கூடிய ஒரு கருவியாக இருக்குது. அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்களை தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். வசனத்துக்குள்ள என்ன இருக்குது? குணப்படுத்தக்கூடிய ஆற்றல், வல்லமை அந்த வார்த்தையில் இருக்குது. நீங்கள் உங்களுக்காக எதை பேசுகிறீங்களோ, நான் வாளா இல்லாமல் தலையாக இருப்பேன், நீங்கள் உங்கள் வாயை திறந்து பேச ஆரம்பிக்கும் போது உங்களை வால் பகுதியில் இருந்து உயர்த்தக்கூடிய தலையாய் வைக்கக்கூடிய ஆற்றல், வல்லமை அந்த வார்த்தைக்குள்ளே இருக்குது. இது நீங்கள் சொந்தமாக எழுதி பேசலை, ஆசைப்பட்டு எழுதி வச்சு பேசலை. தேவன் உங்களுக்காக ஏற்கனவே பேசி ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறத இப்போ நீங்கள் திரும்ப எடுத்து விதைக்கிறீங்க. விதைச்சா அந்த விதைக்குள்ளே இருக்கிற மரம் வெளியில் வந்துடும். வார்த்தைக்குள்ளே இருக்கிற அந்த வல்லமை வெளியே வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப முக்கியம் உங்கள் எதிர்காலத்துக்காக நீங்கள் பேசுகிறது. டைம் எடுக்கணும், தினமும் உட்காரணும், தியானிக்கணும், வேற காரியங்களை பேச திட்டமாக மறுக்கணும். தீர்மானம் எடுக்கிறேன், இனிமேல் நான் தப்பானதை பேச போகிறது இல்லை. அதனால தான் சொல்கிறாரு நீதிமொழிகள் 4:20 இருந்து பார்த்தீங்கன்னா, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் வாயில் வச்சு இயக்க ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துக்குள்ளே வர்றீங்க. சில நேரங்களில் என்னங்க பெரிய பிரச்சனைனா ஏதோ பெருசாக ஏதோ ஒன்று பண்ணி சரி பண்ணுவீங்கன்னு பார்த்தா இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறீங்க. கடவுள் எப்பயுமே உங்கள் பிரச்சனைக்கான பதில் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக தான் வச்சுருக்கிறார். செங்கடலை பிளக்கணும், என்ன பண்ணணும்? மோசே நீ ஒரு பக்கம் அப்படி அண்டை கொடுத்துட்டு 30 லட்சம் ஜனங்களும் அவன் என்ன முடியுதோ கொண்டு வந்து ஆளாளுக்கு வரிசை கட்டிட்டு அப்படி நின்று, இல்லை ஒரு சின்ன குச்சியை எடுத்துகிட்டு தட்டுப்பான்றாரு. பெரிய அற்புதம் நடந்தது. கற்பாறை தண்ணி வேணும் வனாந்தரத்தில், ஷிஃப்ட் போட்டு பார்த்து உட்காந்து தோண்டிட்டு இருந்தாங்களா பூமியை, அதே குச்சியை வச்சு கற்பாறையை தட்டுனாரு. 30 லட்சம் ஜனங்களும் தாகம் தீர குடிக்கக்கூடியதெல்லாம் வந்தது. நான்வெஜ் வேணும், மோசையே அரண்டு போனார்.
ஆண்டவரே இவனுல எப்படி சாப்பிடணும் தெரியுமா உங்களுக்கு? நாளைக்கு நீ ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டீங்களே, எங்கே இருந்து வரும்? ஆண்டவர் சொல்றாரு, மோசே என் கரம் குறுகிட்டா, என் கை சின்னதாயிடுச்சுன்னு நினைக்கிறியா? நாளைக்கு என்ன செய்யறேன் பாருன்னு. 40 கிலோமீட்டர் தூரத்துக்கு, 1 முழம் உயரத்துக்கு கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று. கடவுள் எப்பயுமே உங்க வாழ்க்கையில கடினமானதுன்னு உங்களுக்கு ஒன்று தோணுது இல்லையா? அது சரி செய்யறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துல, ரொம்ப சின்னதா லேசான ஒரு காரியத்தை கொண்டு தேவன் மிக பெரிய அற்புதங்களை தேவன் உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். அப்படித்தான் எல்லாருக்குமே நடக்குது. தண்ணியை தான் திராட்சை ரசமா மாத்தினார், திராட்சை ரசத்தை ருசி உள்ள திராட்சை ரசமா மாத்தல. தண்ணியா இருந்து வாய்ப்பே இல்லை. வார்த்தை அவ்வளவு பெரிய வேலை செய்து அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு உடம்புக்கெல்லாம் ஆரோக்கியம். கண்டுபிடிங்க, உட்காருங்க, நேரத்தை காலத்தில் இந்த வேதத்தோடு கூட செலவு பண்ணுங்க. ஒருவேளை நான் இது வரைக்கும் நான் பண்ணலை, இனிமே ஆரம்பிங்க. உங்க தலையெழுத்து மாறும், உங்க வாழ்க்கை மாறும், பிள்ளைகளுடைய எதிர்காலம் மாறும், பொருளாதார நிலை மாறும். இப்போ வார்த்தை விசுவாசத்தை சுமந்து செல்லக்கூடிய ஒரு கருவியாக இருக்கிறது. அப்போ வெறும் வார்த்தைகள் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, தேவ தூதர்கள் இந்த வார்த்தையால் தான் இயங்குறாங்க. சீக்கிரம் வாசிங்க. தானியேல் எபிரேயர் 1:14. ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தம் ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? தேவ தூதர்களை குறித்து பேசுறாங்க. தேவ தூதர்கள் எதற்காக இந்த பூமியில இருக்கிறாங்க அப்படின்னா, ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்கள் நிமித்தம். அப்ப ஏற்கனவே உங்களுக்குள்ள ரட்சிப்பு வந்துச்சு, வந்த ரட்சிப்பை இப்ப நீங்க சுதந்திரிக்கிறீங்க. எது? சுகம் என்னுடையதா இருக்கிறீங்க. சரீரத்தில் இன்னைக்கு வியாதி இருக்கலாம், சுகம் என்னுடையதா இருக்கிற அவருடைய தழும்புகளை நான் சுகமான நீங்க சொல்லும் பொழுது எனக்கு உதவி செய்யும்படியாகவே தேவ தூதர்கள் எனக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். எத்தனை தேவதூதன்? எத்தனை தேவதூதன்? வாசிங்க. அவர்கள் எல்லாரும், எல்லா தேவதூதனும் அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவிகள், எனக்கு உதவி செய்யக்கூடிய ஆவிகளா இருக்கிறார்கள். வார்த்தைக்குள்ள வந்தா தானே தெரியுது எந்த தேவதூதன் ஆராதிக்கும்படி ஆண்டவர் உண்டாக்கலாம். தேவ தூதன்னா எல்லாரும் ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்களுக்கு என்று அனுப்பப்பட்ட பணிவிடைகளின் ஆவிகளா இருக்கிறாங்க. தானியேல் 10:12. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். தேவ தூதர்கள், ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் எப்படி இயங்குறாங்க? அவ்வளவேதான். அசுத்த ஆவிகள் எப்படி வேலை செய்யுதுன்னா வார்த்தையால தான். தேவ தூதர்கள் எப்படி வேலை செய்யறாங்க? வார்த்தையால தான். உன் வார்த்தைகள் கேட்டுத்தான் நான் வந்தேன், உன் வார்த்தையை கேட்டு வந்தேன். அப்ப வீடுகளில் நீங்க பேசுறது தேவ தூதர்கள், அதான் பிரசங்கில போட்டிருக்கு, தேவ தூதனுக்கு முன்பாக நான் தப்பி உளறிட்டேன்னு சொல்லாத. நீ தப்பா பேசி உன் கையின் கிரியைகளை தேவன் அழிப்பானே, உன் கையின் பிரயாசத்தை கடவுள் ஏன் அழிக்க விடுற? புரியுதுங்களா? தரித்திரம் எங்க இருந்து வருது? வேலை செய்யாதனால இல்ல, வேலையை செஞ்சுட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு என்ன பேசுறேன்? சங்கீதம் 103:20. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, உங்க வார்த்தை இல்ல, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகி அவருடைய தூதர்களை அவரை ஸ்தோத்தரியுங்கள். வார்த்தை இருக்கிறதுனால வரல, வார்த்தையை பேசுகிறத அவன் கேட்கிறான். அப்ப வார்த்தை ஏற்கனவே இருக்குதா? கடவுளால் அனுப்பப்பட்டது உங்க கையில இருக்கிறதுனால தேவதூதன் வரப்போறது இல்ல. இந்த வார்த்தைக்கு எவன் சத்தம் கொடுக்கறானோ அந்த சத்தத்தை கேட்டுதான் தேவதூதன் வந்து வேலை செய்யறான். ஆமென். புரியுதுங்களா? வார்த்தை இருக்கிறதுனால எந்த தேவதூதனும் வரப்போறது இல்ல. இருக்கிற வார்த்தைக்கு எவன் ஒருத்தன் சத்தம் கொடுக்கறானோ அவனுக்கு தேவ தூதனுடைய உதவி இந்த பூமியில வந்து வெளிப்படுது. அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படுறது தேவ தூதனுடைய கரத்தினால. அந்தகாரத்தில் இருக்கிறது, ஒளிப்பிடங்கள் இருக்கிறது, பொக்கிஷ சாலை உடைக்கிறது எல்லாமே, சிறைச்சாலை கதவுகள்லாம் எப்படி உடஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்க? தேவ தூதன் வரும்பொழுது அவன் வந்து என்னை கூட்டிட்டு போகும்போது எல்லாம் தானாய் திறவுண்டு போகும். சபையார் எல்லாரும் அங்கே ஜெபித்தார்கள் போட்டிருக்கோம். தெய்வ தூதர்கள் இறங்கி அங்கே வேலை செய்கிறாங்க. அப்போ வார்த்தை இருக்கிறதுனால இல்லை, வார்த்தையை பேசுகிற ஒரு ஜனம், அந்த ஜனத்தினுடைய சத்தத்தை கேட்டு தான் இங்கே தெய்வ தூதன் இயங்குறான்.
அப்ப நாம தான் வார்த்தைக்கு சத்தம் கொடுக்கணும். கொடுக்காத வரைக்கும் இது எதுவும் வெறும் எழுதப்பட்ட வார்த்தையா தான் இருக்கும். வாய்க்கு இந்த வாயில வச்சு இதை நீங்க பேசும்போது தேவன் பேசினா என்ன நடக்குமோ அது அப்படியே நடக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உலகமெங்கும் வார்த்தையை போய் பிரசங்கிங்க. உனக்காக நியமிக்கப்பட்ட தேவ தூதன் போய் உனக்கான கூட்டத்தை கூட்டிட்டு வருவான். வார்த்தையை பிரசங்கிப்போம். நமக்கான இந்த ஊழியத்திற்கென்று நியமிக்கப்பட்ட தேவ தூதர்கள் லட்சக்கணக்கான ஜனங்களை கொண்டு வந்து கூவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் இது ஆவிக்குரிய உலகத்தை இயக்க தெரிகிறது. என் சார்பாக இயங்கும்படி தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. அப்ப இயக்க தெரியணும். தப்பு தப்பா பேசி அசுத்தாவி இயக்கிறது இல்லை. அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இவங்க அப்படி பார்க்குறாங்க, இவங்க இப்படி பேசுறாங்க, இது அசுத்தாவி இயக்கிறது. தேவ தூதன் இயங்கக்கூடிய வார்த்தைகள் பேசப்படணும். அப்ப தேவனால் நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் நமக்காக செய்யும்படி தான் தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் எரேமியா 1:12 சொல்றது, என் வார்த்தையை மகா தீவிரமாய் என் வார்த்தையை நான் நிறைவேற்றுகிறேன். எப்படி நிறைவேற்ற? நீங்க சொல்லி மட்டும் பாருங்க, பரலோகம் அந்த வார்த்தைக்கு பின்னால இறங்கி வந்து வேலை செய்யும். வார்த்தைக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுங்க. எப்ப பார்த்தாலும் நம்ம கையில என்ன இருக்கு பிரதர்? இப்ப புரியுதா உங்க கையில எவ்வளவு இருக்குதுன்னு? உங்க கையில தான் எல்லாமே இருக்குது. கடவுள் கையில இப்ப ஒண்ணுமே இல்லை. இப்ப நம்ம சொல்லலாம், என் வாழ்க்கை என் கையில், என் வாழ்க்கை என் வாயில. கடவுளை இல்லாம நான் அதை தெரிந்து கொள்ளல. கடவுள் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த பாதைகளை நான் எப்படியாய் தெரிந்து கொள்கிறேன். அப்ப பாவம் மரண பிரமாணத்தை இயக்க பிசாசு காத்து கொண்டிருக்கிறது போல ஜீவ பிரமாணத்தை இயக்க கர்த்தர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறார். பாவ பிரமாணம் எப்படி இயக்கப்படுகிறது? வாயை திறந்து பொல்லாப்பையும் அவநம்பிக்கையையும் அவிசுவாசத்தை நீங்கள் பேசும்போது தானா அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப தேவனுடைய ஆவிக்குரிய அந்த ஜீவ பிரமாணம் எப்படி இயக்கப்படுகிறது? பிரச்சனைக்குள்ள தோல்விக்குள்ள இருந்தாலும் நீங்கள் எதை பேசுறீங்களோ தேவனுடைய வார்த்தையை எடுத்து வச்சு பேசும்போது அது தானாய் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. ஆகையினால தான் இயேசு இந்த பூமியில் இருக்கும் பொழுது 3 தடவை சோதிக்கப்பட்டார் பிசாசினால். என்று எழுதி இருக்கிறதேன்னு உடனே பிசாசு அவனை விட்டு ஓடி போனான். தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அப்ப தேவ தூதர்கள் எப்ப பணிவிடை செய்வாங்க? எழுதப்பட்ட வார்த்தையை பேசும்போது தான். விசுவாசிக்கிறீங்களா? இதெல்லாம் உங்களுக்கானது. தெரியாது மற்ற ஜனங்கள் எப்படின்னு தெரியாது. நாம வேற விசேஷமானவர்களா இருக்கிறோம். சத்தியத்தின்படி இதுதான் சத்தியம். நாம ரொம்ப ரொம்ப கடவுளுக்கு ஸ்பெஷலா இருக்கிறோம். நம்புங்க. தொடர்ந்து இந்த வார்த்தையின்படியே வாழ்றதுக்கு உங்களை அர்ப்பணிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கை இழுத்துக்கிட்டே இருக்குது எல்லாமே சேர்ந்து. ஆனால் உங்களை தூக்குகிற உந்து விசையா இருக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை உங்க வாயில வச்சு பேசி பாருங்க. வாழ்க்கை தேவன் விரும்புகிற வாழ்க்கையாய் மாற ஆரம்பிக்கும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கடவுளுடைய வார்த்தைக்கான நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே, எங்கள் செவிகள் கேட்க நீர் பேசின அந்த வார்த்தை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிறதா இருக்கிறதே ராஜா. அன்றாடம் எங்களை உயர்த்துகிற வார்த்தைகளை எங்களுக்காக நீர் ஏற்கனவே கல்வாரியில் மூலமாய் முடிக்கப்பட்ட ஆண்டவரே நீர் கர்த்தாவே இந்த உலகத்திலே பிரவேசிக்க பண்ணின அந்த ஜீவ பிரமாணத்தை இயக்க ஆண்டவரே இந்த நாளில் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இதை இயக்கி அன்றாடம் ஆண்டவரே எங்களுக்காக நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த நன்மைகளை அடைய ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்கிறீர். அதற்காக நன்றி. எங்கள் வாய்க்கு காவல் வையும். அதனால் ஒன்று இயக்கப்படுகிறதா இருக்கிறது அன்றாடம். ஆவியானவரே நீர் விரும்பாத வார்த்தைகளை நாங்கள் பேசாதபடி சூழ்நிலைகள் மூலமாய், பொல்லாத காரியங்கள் மூலமாய், வலிகள் வேதனைகள் மூலமாய், தோல்விகள் மூலமாய் சத்துரு எங்களுடைய உள்ளங்களை மாற்றி தப்பான அவிசுவாசத்தை பேச வைக்க முயற்சி செய்யும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவரே நீர் எங்களை கர்த்தாவை காத்துக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறீர். இதற்காய் ஸ்தோத்திரம். சமாதானமான சூழ்நிலையை விட்டு நாங்கள் வெளியே வராதபடி எங்களை காக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் சமாதானத்தின் தேவன் தாமே எங்கள் சத்துருக்களை அதி சீக்கிரத்தில் எங்கள் காலின் கீழே நசிக்க போட நீர் வல்லவர் என்பதை அந்த சூழ்நிலையிலே நாங்கள் நம்ப விசுவாசிக்கக்கூடிய இருதயங்களுக்கு உண்டாகட்டும். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே நம்முடைய ஜீவ பிரமாணத்தை இயக்குகிறவர்களாக இருக்கும்படி இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறார் ராஜா. இந்த ஆசீர்வாதம் அப்படியே அவர்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரை இயங்க பண்ணுகிறது. இதற்காக நன்றி. தீமை பொல்லாப்பு நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு அழிக்கப்படட்டும். இவர்கள் அதை காட்டிலும் மேலானவர்கள் என்பதை ஒவ்வொரு நாள் நம்ப விசுவாசிக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய தெய்வீக ஞானத்தை நீர் கட்டளையிட்டு இருக்கிறீர்கள். அதற்காக நன்றி. வார்த்தை அனுப்பின காரியமாய் வாய்க்கட்டும். கையின் பிரயாசங்களிலே தேவனுடைய வார்த்தை பேசப்படட்டும். குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாத மனிதர்களுக்குள்ளாக கர்த்தரால் ஆண்டவரை அனுப்பப்பட்ட வார்த்தைகள் பேசட்டும் ராஜா. வார்த்தை அனுப்பின காரியமாய் வாய்க்கட்டும்.
கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்கிறீர், இதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.